தொடங்கி தொடர்ந்து ராமப்பையருடன் இணைந்து அனைத்து போர்களிலும் சிறப்பாக பணியாற்றி வெற்றி கண்ட பெரும் வீரர். மன்னரின் காலத்திற்கு பிறகு அரசுரிமை போர் மூளாவண்ணம் தடுத்து மன்னரது இளைய சகோதரர் குமாரமுத்து நாயக்கருக்கு சிவகாசி மற்றும் திருநெல்வேலி பகுதியை ஆளும் உரிமையை பெற்றுத் தந்தார். தளவாய் சேதுபதி இவரை இரண்டாம் தடைக்கத்தேவர் என்றும் கூறுவர். 1637 சேதுபதி மன்னருக்கு கப்பம் கட்டாது கலகம் செய்ததால் மன்னர் அவர் மேல் போர் தொடுத்தார். இதை அப்பொழுதிருந்த டெய்லர் பாதிரியார் தனது கையெழுத்து பிரதியில் பதிவு செய்திருக்கிறார். சிறைப்பிடிக்கப்பட்ட சேதுபதி மதுரைக்கு கொண்டு வரப்பட்டார். அங்கு மன்னர் திருமலையுடன் அவர் செருக்குடன் பேசவே சிறையில் அடைக்கப்பட்டார். மறவர் சீமையை தம்பி என்பவரை ஆள அனுமதி அளித்தார். வடக்கில் இருந்து ராமேஸ்வரம் யாத்திரை வந்த சில சன்னியாசிகளின் பல நாள் வேண்டுகோளை ஏற்று பின் சேதுபதியை விடுதலை செய்து ராமநாதபுர சீமையை ஆண்டு வருமாறு அனுப்பி வைத்தார். இதற்கு பின் தளவாய் சேதுபதியை தொடர்ந்து வந்தவர்களும் திருமலை மன்னருக்கு உறுதுணையாக இருந்து இரண்டாம் மைசூர் போரில் பெரும் உதவி புரிந்தனர். இவ்வாறு பெருந்திறன் வாய்ந்த அறுபெரும் கடைசி இந்து வேந்தர் திருமலை நாயக்கர். அவர் மதுரை நகரை கலை நகரமாகவும் விழா நகரமாகவும் உருவாக்கினார். அவரின் சிற்ப சின்னங்களும் கட்டடக்கலை செல்வங்களும் இறையன்பின் அடையாளமாக அங்கேயர் கண்ணிக்களித்த அணிகலன்களும் வரலாற்றில் அழியாத இடம் பெற்றுள்ளன. திருமலை நாயக்கரின் வாழ்க்கையையும் கலை படைப்புகளையும் அவர் காலத்தில் நிலவி வந்த அரசியல், பொருளாதாரம், சமயம், கல்வி நிலைகளையும் திறம்பட 3D அனிமேஷன் காட்சிகளாக திரைக்கு கொண்டு வருவதே நம் நோக்கம்.